ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவரையுமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ரேஷன் கடையுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான தகவல பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்று சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி தான் தகவல் வெளியா இருக்கு. அதனால இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு சில லெட்டர்களும் வந்திருக்கு அப்படின்ற மாரி சில பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டர் மூலமாக என்ன அனுப்பப்பட்டிருக்கு. இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எப்ப வெளியாகும், என்னைக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமே பார்த்தீங்கன்னா, டிலே ஆயி டிலே ஆயி இனிமே ரிசல்ட் அப்டேட் குடுக்கல. இன்னைக்கு இரவுக்குள்ள சில மாவட்டங்களுக்கு ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக தகவல் வெளியாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் குடுக்க போகிறாங்க. இதில் இனிமே நேர்காணல்லாம் நடக்காம இருக்குது. அவங்களுக்கெல்லாம் எப்போ நேர்காணல் நடத்தப்படும். இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக தகவல் கிடைத்திருக்கு. நேற்று நம்ம கால் பண்ணி கேட்கும்போதும் பார்த்தீங்கன்னா, இப்போ பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ள யாருக்காச்சும் 2, 3 மாவட்டங்களுக்கு கன்ஃபார்மா ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி தான் அவங்க தகவல் குடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் தான் இன்னைக்கு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலையுடைய செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி நடந்திருக்கு. எவ்வளோ மார்க் வழங்கியிருக்காங்க. நம்மளுடைய மார்க் ஷீட்டுக்கு எவ்வளோ மார்க் குடுத்துருக்காங்க. நேர்முக தேர்வுக்கு எவ்வளோ மார்க்லாம் வழங்கியிருக்காங்க. எதன் அடிப்படையில அனைவரையுமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன்லாம் எப்படி இருக்கும். இது ஒரு அரசு அரசு வேலையா? இல்ல எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா, டெம்பரவரியாக நம்ம ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக நீங்க ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா, டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுற மாரி தான் இருக்கும் இல்லையா? 1 வருடம் ஆகலாம், 5 வருடம் கூட ஆகலாம். அதுக்கப்புறம் தான் நீங்க பெர்மனென்ட்டாக ஆகப்போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்னும் 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, இதில சில பேருக்கு லெட்டர் மூலமாக சில செய்திகள்லாம் போயிருக்கு. குறுஞ்செய்தி மூலமாகவும் சில பேருக்கு சில செய்திகள்லாம் வந்திருக்கு. அதனால் என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதனால் அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன்களுடைய நேர்காணலுக்கான இறுதி பட்டியல் பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ரெடியாக தான் இருக்குது. அந்த இறுதி பட்டியலின் அடிப்படையில் எப்போ ஃபைனல் லிஸ்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருந்திருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அதிரடியாக அனைவருக்குமே இன்று சில மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அப்டேட் ஆகப்போகுது. அதெல்லாம் இதில் செலக்ட் ஆவணங்களுக்கு மட்டுமே எஸ்எம்எஸ் மூலமாக, மெயில் மூலமாக ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி தான் டிஆர்எஃப்ஸில் ஒரு தகவல் கிடைத்திருக்கு. அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலாக தான் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் அனைவருக்குமே வெயிட் பண்ணியிருந்த ஒரு வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டு அப்படின்னா, இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட் தான். அதுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் வெளியே இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, அனைவருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ரிசல்ட் அப்படின்னா, இந்த ரேஷன் கடையுடைய விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட் தான். இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதமே நம்மளுக்கு நேர்காணல் முடிந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்போ டிசம்பர் மாதமே ரிசல்ட் அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிலிருந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் டிலே பண்ணி இப்போ பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இன்னுமே ரிசல்ட் கொடுக்கல. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா, அதிரடியாக நேற்று பேசிய கூட்டுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்களை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா, தகவல் கூறியிருக்காங்க. அதனால் இப்போ இன்னும் 2, 3 நாட்கள நீங்கள் எதிர்பார்த்த ஃபைனல் லிஸ்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி தான் செலக்ட் ஆவணங்களுக்கு மட்டுமே இந்த ஃபைனல் லிஸ்ட் ரெடி ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதனால் அனைவருமே எதிர்பார்த்த ஒரு வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கி சில மாவட்டங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் அந்த ரிசல்ட்டை +2 மாவட்டங்களாக யாருக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் ரிசல்ட்டு அப்டேட் ஆகப்போகுது. அதனால் அனைவருமே எதிர்பார்த்த இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டு வெளியாக போகுது. இதில்
செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடத்தியிருக்காங்க இல்லையா? ஸோ இதன் அடிப்படையில எ எந்தெந்த மார்க் ஷீட் எவ்வளோ மார்க் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ நம்ம நேர்காணல் வந்து போயிருப்போம். ஸோ அதுக்கு மூலமாக எவ்வளோ மார்க் வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள்லாம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? உண்மை நிலவரம் வந்து என்ன? அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நீங்க நேர்முக தேர்வு வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த நேர்முக தேர்வு மூலமாக உங்களுக்கு ஒரு 50 மார்க் வந்து வழங்கியிருப்பாங்க. 50 மார்க்ல எவ்வளோ மார்க் நீங்க எடுத்திருக்கீங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க் ஷீட்டுக்கு ஒரு 50 மார்க் வழங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கும் 2மே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா, உங்கள வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டுமே வந்து ஒரு சில பேருக்கெல்லாம் குறுஞ்செய்திகள்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் நாங்க வந்து அனுப்பல அப்படின்ற மாரி தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமா தகவல் கிடைத்திருக்கு. ஸோ அதெல்லாம் யாரும் நம்பி பணங்களை கொடுத்து ஏமாறாதீங்க அப்படின்ற மாரி தான் நம்ம தரப்பு வந்து சொல்லுவோம். ஸோ அதில இது மாரி வந்து இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரிசல்ட் அப்படி குடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலமாகவே உங்களுக்கு லெட்டர் மூலமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு வரும் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் குறுஞ்செய்திகளும் வந்திருக்கு. இது மாரி நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்ற மாரி. அதெல்லாம் உண்மையா அப்படின்னா, இனிமே ரிசல்ட் அப்டேட் குடுக்கல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் நம்பாதீங்க. நீங்க வந்து எதுவும் பணம் கொடுத்து ஏமாறாத மாரி இருக்கீங்க அப்படின்னா, அது மாரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாரி வந்து சில பேருக்கு வந்து வந்திருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. உஷாரா இருங்க. அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இனிமே சில மாவட்டங்களுக்கு நேர்காணலே நடக்காம இருக்கு. அந்த நேர்காணல்லாம் நடத்தப்பட்டு தான் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகுமா அப்படின்னா, அவங்களுக்குமே இன்னுமே நேர்காணலே வந்து முடிக்காமயே வந்து இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் நாளை முதல் சில மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடக்கப் போகுது. அந்த ப்ராசஸுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டாங்க. அதனால் அனைவருமே எதிர்பார்த்த நேர்காணல் ரிசல்ட் இறுதி பட்டியல் அனைத்துமே மீண்டும் வந்து தான் ரீவொர்க்கிங் வந்து செஞ்சுருக்காங்க. லாஸ்ட் வெளியிடும்போது என்னென்ன மிஸ்டேக்லாம் வந்து இருக்குது அப்படின்றலாம் அவங்க முடிக்க போகிறாங்க. இன்னைக்கு இரவுக்குள்ள ஏதாச்சு ஒரு மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆகப்போகுது. அதனால் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல தான் வந்து குடுத்துருக்கோம். இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலைக்கு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலையில ப்ரொமோஷனலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரொமோஷன பொறுத்தளவுக்கு நீங்க 10 வருடம், 15 வருட காலம் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும். அதெல்லாம் இந்த வேலைய பொறுத்த ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2023ல இது மாரி ப்ரொமோஷன் வந்து குடுத்துருந்தாங்க. இதே மாரி 10 வருட காலத்துக்கு பிறகு இருக்கிறவங்க அனைவருக்குமே ப்ரொமோஷன் வழங்குறாங்க. அதே மாரி தான் நடக்கும். அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு ப்ரொமோஷன பொறுத்தளவுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். அதனால இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் தான் ஃபைனல் லிஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க. அதில பிடிஎஃப்பா வெளியிடுவாங்க. அந்த பிடிஎஃப் மூலமாக தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற மாரி வந்து இருக்கும். இருந்தாலும் இதில செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு மட்டும் குறுஞ்செய்தி போய் வரும் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. அதனால ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டுமே தான் இந்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆகும் அப்படின்ற மாரி டிஆர் ஆப்ஸ் மூலமா தகவல் அஃபிஷியலாகவே கிடைத்திருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.